கன்னியாகுமரி தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று. பொதுவாகவே கன்னியாகுமரினா நம்ம போய் பார்க்குற இடங்கள் பார்த்திங்கன்னா, திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, முட்டம் பீச்சு, திருப்பூர் ஃபால்ஸு, இது போன்ற இடங்கள் தான் போய் பார்ப்போம். இதை தவிர்த்து கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்குது. எல்லாமே சிறப்பு வாய்ந்த கோயில்களாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிற கோயில் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்றின் மேல் ஒன்றாக நம்ம காட்சி தராங்க. இந்திரன் இந்த கோயிலுக்கு மும்மூர்த்திகளையும் வணங்கினதா இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இந்த கோயில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. எப்படி ஆண்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு போகிறாங்களோ, அதே போல் பெண்கள் இந்த கோயிலுக்கு மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு வராங்க. இந்த கோயில் அம்மன் சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய புற்று இருக்குது. இந்த புற்று கோயிலோட மேற்கூரையை இடிச்சிட்டு நிற்கிது. இந்த புற்று நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய கோயிலில் இதுவும் முக்கியமான ஒரு கோயில். கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் 76வது எண்ணப்படுற இந்த கோயிலில் 22 அடி நீளமுள்ள பெருமாள் பள்ளிகொண்ட ரூபத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட 3 வாயில்களில் அவரோட திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் 3ஐயும் பார்க்கலாம். இதுவே இந்த கோயிலோட சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்க கோயில் வேலிமலை குமாரசுவாமி திருக்கோயில். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதை நம்பப்படுற இந்த கோயிலில் 8 அடி உயர முருகனும் 6 அடி உயர வள்ளியை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. 3000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இதுவும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கோயில் தான். கன்னியாகுமரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய கோயிலில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில். இது கன்னியாகுமரியில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கட்டியிருக்காங்க. திருப்பதி கோயில் என்ன அமைப்பில் இருக்குமோ அதே அமைப்பில் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. சாமியோட சிலை திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய கோயில்களில் முக்கியமானது இதுவும் ஒன்று தான். கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பதி கோயில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் கன்னியாகுமரியில் இந்த கோயில்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் போய் பாருங்கள். எல்லா கோயிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது. இதோட நாங்கள் அடுத்ததாக போன இடம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில். தசரா விழா முதலாக இந்த கோயிலில் தான் கொண்டாடப்பட்டதாக சொல்கிறாங்க. எல்லா வருஷமுமே தசரா விழா இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி நம்ம கடைசியாக போனது திருச்செந்தூர் முருகன் கோயில். முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கிட்டோம்.